வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி பலாப்பழ பாயசம் செய்து கட்ட போகிறேன். பலாப்பழம்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய முக்கணிகள் ஒன்று அது. அந்த பலாப்பழத்தை வச்சு எங்கள் வீட்டில் நான் செய்கிற முறையில் பாயசம் செய்து கட்ட போகிறேன். சரி வாங்க, பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழ பாயசத்துக்கு நான் 50 கிராம் பைத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அரைச்சி நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், பைத்தம்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து தேங்காய் பாலையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது தேங்காவை அரைச்சி எடுத்தோன்னே நல்லா பால் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்காக பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா சொல்லையாக வாங்கிக்கோங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்து தான் எடுத்தேன். அதுவும் பாயசம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 17 சொலை போல் எடுத்துருக்கேன் நான். இப்போ இதில் வந்து ஒரு 10-12 சொலையை நம்ம வந்து ஒன்று பதிமாக அரைச்சிக்க போகிறோம். மீதி ஒரு 5 சொலையை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்க போகிறோம். பாயசத்துக்கு தேவையானதெல்லாம் நாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாம் பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். அதாவது இப்போ ஊற்றிருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 ml இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்தை நம்ம கரைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், ஜவ்வரிசி அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி வந்து அடி பிடிக்கும், அது உங்களுக்கே தெரியும். நான் 1/4 கிலோ வெள்ளத்தை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதே கப்லேயே வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம். வெல்லம் வந்து நம்ம பாகு பதம்லாம் எடுக்க வேணாம், சும்மா வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். வெள்ளத்தை நம்ம ஏன் கரைக்கணும்னா, அதில் தூசு அழுக்கெல்லாம் இருக்கும், நம்ம வடிகட்டும் போது அதெல்லாம் தங்கிடும். அதனால தான் நம்ம கரைக்கிறது. வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஜவ்வரிசி வெந்துடுச்சான்னு பார்ப்போம். நல்லா ஜவ்வரிசி வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பைத்தம்பருப்பு, இப்போ இதை இதில் சேர்த்துப்போம். பைத்தம்பருப்பு சேர்த்தோன்னே நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கட்டி முட்டியாக ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா பைத்தம்பருப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெள்ளை தண்ணியை இதில் ஊற்றிப்போம். வெள்ளம் தண்ணி சேர்த்தோன்னே திருப்பியும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது இது ஒரு கொதி கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழம் விழுது இருக்குது பாருங்கள், அதை வந்து நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துப்போம். இப்போ நெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பலாப்பழம் விழுது, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நெய் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது இல்லாமல் வந்து நான் சின்ன கரண்டியில் வச்சு தான் இது செய்கிறேன் பாருங்கள், தாளிப்பு கரண்டி இது. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாயசம் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பலாப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். பலாப்பழ விழுதை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சதுக்கப்புறம் சேருங்க. இப்போ லைட்டாக பாயசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பலாப்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெள்ளைப்பாகில் கூட இந்த அரைச்ச விழுதை போட்டு கிண்டி பாயசம் வைப்பாங்க. நான் அதை விட வந்து நம்ம இப்படி செய்யும் போது வச்சுக்கோங்களேன், நல்லா பலாப்பழத்தோட நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாயசம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை தூவிப்போம். தூவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதை சேர்த்துப்போம். பலாப்பழம் விழுது சேர்த்ததுக்கப்புறமும் சரி, பலாப்பழம் சேர்த்ததுக்கப்புறமும் சரி, ரொம்ப வேக விடாதீங்க. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நாம் முந்திரியை வறுத்து எடுத்துப்போம். இப்போ 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பயிரை சேர்த்துப்போம். இதில் நான் திராட்சை எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா வந்து திராட்சை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, அது துருவியே சேர்க்கலாம். இல்லை வில்லையே சின்ன சின்ன வில்லையாக போட்டு கூட நீங்கள் நெய்யில் வதக்கி சேர்த்துக்கலாம். முந்திரி பயிறு இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் நான் செய்து காட்டின முறையில் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.